வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் அன்பு குழந்தையே, என் அழகான தங்கமே, நீ யோசிக்கும் சில விஷயங்கள் எனக்கு புரியவில்லை. நீ கேட்கும் விஷயங்கள் எனக்கு எதுவும் தெரிவதில்லை என்று நினைக்கிறாய். நீ என்ன யோசிக்கிறாய், என்ன கேட்கிறாய், என்னென்ன விஷயத்தின் மீது ஆர்வம் கொள்கிறாய் என்பது அனைத்தும் எனக்கு என்ன தெரியாமலா இருக்கிறது? எனக்கு எல்லாமும் தெரிகிறது. எந்த விஷயத்திலேயும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது என்று நான் நினைக்கவில்லை. எல்லாமும் செய்ய வேண்டும், நன்றாக செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசைதான். எல்லா நிலையிலும் உனக்கு உறுதுணையாக நான் இருக்கிறேன். நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? உனக்கு ஆள்பலம் இல்லை, அதாவது மனிதர்கள் உனக்காக இறங்கி நின்று ஒரு வேலையை செய்ய ஆள்பலம் இல்லை என்று நீ நினைக்கிறாய். ஆனால் உனக்கு தெய்வபலம் இருக்கிறதே. உனக்கென்று ஒன்று வந்தால் ஓடி வந்து உயிரை கொடுக்கும் அளவுக்கு தெய்வபலத்தை நீ வைத்திருக்கிறாயே. தெய்வங்கள் எப்பொழுதும் உன்னை சுற்றி கொண்டே இருக்கும் அளவுக்கு பலவிதத்தில் நன்மைகளை புரிந்திருக்கிறாயே. இதற்கு மேல் என்ன கவலை உனக்கு இருக்க வேண்டும்? இந்த முருகனுக்கு எல்லாமும் தெரியும். முருகனுக்கு உன்னுடைய வாழ்க்கையை காவல் காக்க தெரியும். அதனால் முருகனுக்கு எதுவும் தெரியாது. நானும் முருகனுடைய பக்தர், ஆனால் முருகன் எனக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவில்லையே என்று நினைக்கிறார். முருகன் உனக்கு செய்யவில்லை. முருகன் உன்னை எப்பொழுதும் ஏமாற்றுகிறார் என்று யார் சொன்னது? முருகன் உனக்காக அனைத்தையும் செய்கிறேன். முருகன் உனக்காக உன் குடும்பத்தை காக்கிறேன். முருகன் உனக்காகத்தான் உன் கூடவும் இருக்கிறேன், மற்றவர்களுக்காக அல்ல. உன் குடும்பத்தில் 1000 பக்தர்கள் என்னுடைய பக்தர்களாக இருந்தாலும் நீ வணங்கியதினால் மட்டும்தான் உன்னோடு இருக்கிறேன். அதனால் எப்பொழுதும் ஒன்று நினைத்துக்கொள், நம்மோடு யாரும் இல்லை என்று நினைக்காதே. நம்மோடு நம் தெய்வம் இருக்கிறது. நம் அசுரனையே வென்ற, அசுரனையே வதம் செய்த ஒரு தெய்வத்தை வணங்குகிறோம். அப்படி வணங்கும் பொழுது நம்மை சுற்றி ஏதாவது தீய விஷயத்தை இருக்க வைக்க விடுமா என்பதையும் கொஞ்சம் யோசித்துப்பார். ஏனென்றால் எல்லா நிலையிலும் எல்லா பொழுதிலும் நான் உன்னோடு இருக்கிறேன். எல்லா விஷயத்திலேயும் நான் உன்னோடே இருக்கிறேன். எந்த நிலையிலும் சரிதான். உன்னோடு நான் இல்லை என்பதெல்லாம் கிடையாது. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் வாழ்வில் பல காலம் நீ நல்லபடியாக இருக்க வேண்டும். நல்லதொரு விஷயத்தை நீ பார்க்க வேண்டும். நீ யாருக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் தலை குனியக்கூடாது. எல்லாவற்றுக்கும் நல்லதுதான் நீ செய்கிறாய். உனக்கும் எல்லாமும் நல்லதுதான் நான் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறேன். நீ எவ்வளவு போராடினாய் வாழ்வில், எவ்வளவு விஷயத்தை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டாய். நம்ம வாழ்க்கையில் இப்படி நடந்து விட்டது, இது நடந்து விட்டது, அது நடந்து விட்டது என்று எல்லா விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் தவறாகவே நடந்தது. புரிந்ததா? எல்லா விஷயமும் தவறாகவே நடந்தது. ஆனால் நான் மட்டும் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இதுவரைக்கும் அனைத்தும் தவறாக நடந்தாலும் இதற்கு மேல் என்ன நடக்கும் என்பதை மட்டுமே நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மேல் நடக்கப் போகும் விஷயங்கள் எனக்கு மட்டுமே. உன்னை தோற்கடிக்க யாரெல்லாம் ஆசைப்பட்டார்களோ, உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயத்தை எல்லாம் தவறாக செய்யலாம், உன்னுடைய வாழ்க்கை இந்த இடத்தில் கிடைக்கலாம், அந்த இடத்தில் கிடைக்கலாம் என்று நினைத்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் ஒரு நிச்சயமாக பதில் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. நீயும் உன் குடும்பமும் ஒற்றுமையோடும் பலவிதமான சந்தோஷங்களோடும் இருப்பீர்கள். யாரை பார்த்தும் பயப்படாதே. எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையோ முடியாது. புரிந்ததா? வாழ்க்கையோ முடியாது. உன்னுடைய வாழ்க்கையை இறுக்கமாக, ரொம்ப இறுக்கமாக பிடித்து வைத்து ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் நல்லபடியாக இது செய்ய வேண்டும், அது செய்ய வேண்டும்,
என்று ஒவ்வொரு விஷயத்தையும் பல மணி நேரம் யோசித்து செய்து கொண்டு இருக்கிறேன் இந்த சாய். இப்படி உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்கு கவலைப்படுகிறாய்? நீ எதற்கு முதலில் கவலைப்பட வேண்டும்? நீயாக இருந்தால் போதும். நீயாக இருந்தாலே போதும். உன்னுடைய வாழ்வில் நல்லது நடக்கும். நீ எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இந்த ஒரு விஷயமெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்காது, அது நடக்காது, இது நடக்காது என்று நினைக்கிறாயோ அப்பொழுதுதான் நீ ஏமாறுகிறாய். நீ எது வேண்டுமானாலும் நினைத்துக்கொள். வாழ்வில் நான் இருக்கிறேன். எல்லா காலகட்டத்திலேயும் உனக்காக நான் இருக்கிறேன். உனக்கு தேவைப்படும் அத்தனை விதமான விஷயங்களையும் செய்து கொடுக்க, உனக்கு பல காலம் முழுவதும் நன்மைகள் மட்டுமே நடத்தி கொடுக்க நான் இருக்கிறேன். இந்த நிலையில் நீ எது வேண்டுமானாலும் என்னிடம் நீ கேள். நீ என்னிடம் கேட்பாய் அல்லவா, எனக்கு இதை செய்து தாருங்கள் சாய், அதை செய்து தாருங்கள் சாய் என்று. அதனால் நீ எது வேண்டுமானாலும் கேள். உனக்காக நான் படிப்படியாக செய்து கொடுப்பேன். மனமானது எப்பொழுதும் அனைத்து தெய்வமும் நானே. உன்னுடைய வாழ்க்கையில் முருகனும் நானே, சிவனும் நானே, அனைத்து பிள்ளையாரும் நானே, சாயும் நானே, பெருமாளும் நானே. நீ எந்த முறையில் என்னிடம் வந்து நின்று இதை செய்து தாருங்கள் என்று கேட்டாலும் செய்வேன். என்னை சிவனாக பார்த்தாலும் நான் சிவனே, என்னை நீ பிள்ளையாராக பார்த்தாலும் பிள்ளையாரும் நானே, அனைத்துமே நானே. எதற்காக நீ கவலைப்பட வேண்டும்? அதை முதலில் சொல். கவலையே பட வேண்டாம். அனைத்து தெய்வமும் நானே. எதற்கு நீ பயப்பட வேண்டும்? பயங்கள் இல்லாத வாழ்க்கை அமையட்டும். எல்லாமும் திருப்தியான விஷயங்களே உனக்கு நான் அமைத்து தந்து உன்னை வாழ வைக்கிறேன். யோசி, நல்ல நல்ல விஷயங்களாக யோசி. இதுவரைக்கும் எத்தனையோ விஷயங்களை யோசித்து ஏமாந்துதான் இருக்கிறாய். ஏதாவது ஒரு விஷயத்தை நன்றாக யோசித்து இருக்கிறாயா? இனிமேலாவது நல்ல விஷயத்தை பற்றி யோசி. நல்லதே நடக்கும். காலம் முழுவதும் அனைத்து தெய்வமாகவும் நான் இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு, உன்னுடைய குடும்பத்திற்கு எந்த தவறும், எந்த ஒரு நிமிஷமும், எந்த ஒரு குழப்பமும் வந்து விடாது. நல்லது மட்டுமே செய்யும் உனக்கு நாங்கள் தெய்வமாக அனைவரும் இருந்து நல்லது மட்டுமே நடத்தி கொடுப்போம். நீ என்றுமே என்னுடைய பிள்ளை மட்டுமே. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த முருகா ஆகினான். ஓம் முருகா.